வாங்கி பிடிக்கிறோம் பெரிய காலு மாமா 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 கையெடு கையெடு இருக்கிறது 4 முடியுமா ஸ்ரீவாணிமா கையெத்துருமா தங்கம் அங்க பாரு அம்மா இரும்புது பாரு தாத்தா இரும்பு அப்படி இரும்பணும் அவள் தான்பா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு இது உனக்கு தான் நானா இது கட்டிக்கிட்டு செம்மையா இருக்கும் இப்ப நண்டு இப்படி யாருன்னா சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் சொல்லுங்க. நம்ம வந்து அரக்கோணம் வந்திருக்கோம். அரக்கோணம் வழியில பாத்தீங்கன்னா மீன் கடை இருந்துச்சுங்க. மாமாவுக்கு வந்து ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுங்க. அதனால வந்து இங்க வந்து மீன் வாங்கலாம்னு வந்தேன். பாத்தீங்கன்னா நண்டெல்லாம் இருக்கு. சரி ஏன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா நண்டு வந்து எதனா தொக்கோ இல்லை ரசமோ வச்சு கொடுத்தா மாமாவுக்கு ரொம்ப நல்லது. இந்த கோல்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. நீ எடுத்து காட்டுறியா? எடுத்து காட்டணுமா? நண்டு எவ்வளோண்ணா 1 கிலோ? நண்டு போட்டுருக்கோம் 1 கிலோ நண்டு. நல்லா சதையாக இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் போடுங்கண்ணா. மீனும் வாங்க போகிறேங்க. மீன் வாங்கலாம்னா என்ன மீன் வாங்கறதுன்னு தெரியல. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மீன் வாங்கி செய்வோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்கி பிடிக்கிறோம் பயமே இல்லை. இல்லைன்னா வாங்கிக்கலாமா? இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா கடமானா இருக்கு. ஸ்ரீவாணி எடுத்து காட்டணுமாங்க. இந்தாங்க புடிங்கண்ணா புடி எல்லாத்தையும் எடுத்து காட்டணும். கடமான சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன மீன் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு கிளம்பிடுவோம். ஆனால் இது சைஸ் அதே தான் இருக்கு. அதோட சின்னது இல்லைங்களா? இதாங்க மீடியம். கை ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா. கொடுப்பா. தாத்தா கூட கடைக்கு வந்துருக்கியா? என்ன வேணும் உனக்கு? எப்படி தேய்க்கணும்? அப்படி தேய்க்கணுமா? ப்ரஷ் வேணுமா? வாங்கலாமா? எங்கே போய் வாங்கலாம் ப்ரஷ்ஷு? அங்கே போய் ப்ரஷ் வாங்கலாமா? அவங்க வந்து ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் வாங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னண்ணா? ஓ ப்ரஷ்ஷு அப்படி தேய்க்கணுமா? சரி ப்ரஷ் எடுத்துக்கலாமா? பேஸ்ட்டும் எடுத்துக்குங்க. எடுத்துக்குங்க. அது உங்களுக்கு தனியாக பேஸ்ட்டு. ஓகேவா? காட்டுங்க கேட்டுங்க. சூப்பர். ஓகேவா? வீட்டுக்கு போகலாமா? ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அதுவுமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் என்ன மீன் பார்த்தீங்கன்னா பர்லா மீன் வாங்கியிருக்கோம். பர்லா மீன்னா அது பறந்துக்குன்னே இருக்குமா, அதனால பர்லா மீன் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரொம்ப ஓவராயிடுச்சு இல்லைங்களா? அந்த கோல்டு ஓவரா இருந்ததுனால நான் வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சூப்பரா சொல்லவே இல்ல. சஸ்பென்ஸா இருக்கட்டும் தான் வாங்கிட்டு வந்தது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து புது கடைக்கு போனேன் நானு. அதனால அங்க வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. சூப்பராவும் இருந்தது பாக்குறதுக்கு. அந்த வழியில போறப்ப அந்த கடையை பார்த்தேன். நானு போறப்ப கடையை பார்த்தோன்னா டக்குன்னு வாங்கிட்டேன்.
இப்ப அப்பா போனா பார்த்து வாங்க மாட்டாரு. நீ போயிருக்கிற, எப்படி நல்லா வாங்கினியா? அது எப்படி நான் நல்லா வாங்கி இருக்காது இருப்பேன்னா சூப்பரா இருக்கு நண்டுங்கெல்லாம். அப்புறம் சரி நான் ஃப்ரெஷ்ஷா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இல்லையா? இல்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தாங்க இருக்கு. உங்களுக்கு நான் போறதுக்கு சொன்ன நண்டு நல்லா பெருசா போடுறேன் எடுத்து போட்டாங்க. போற வழியில நான் பார்த்தேன் மீன் கடைக்கு போகணும்னு போல போற வழியில மாமாக்கு கோல்டா இருந்தது, அதனால நண்டு வாங்கிட்டு போலான்ட்டு நண்டு வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு நண்டு. நீங்க பாருப்பா, அதுக்குள்ள அவங்க டக்குன்னு கிளீன் பண்ணிட்டாங்க, உடச்சிட்டாங்க. நான் இல்ல வேணா நான் வீட்டுக்கு எடுத்து போய் கிளீன் பண்ணிக்கிறேன். ஓ 2 நண்டு உடச்சி கிளீன் பண்ணிட்டாங்களா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கழுவிட்டு அப்படி இல்ல கழுவிட்டு தானே செய்வேன், அதனால இல்ல பரவாயில்ல நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா மீன் இதுல என்ன ஒரு விஷயம்னா ஸ்ரீவாணி பாப்பா எடுத்து காட்டுறாப்பா மீன். அப்புறம் கடமான் கூட இருந்துச்சு. நானா கடமான் ரொம்ப பெருசா இருந்தது, அதுவும் வாங்கலான்னு தான் பார்த்தேன். அது பாத்தீங்கன்னா பட்ஜெட் விதிக்குது இல்ல, ஆனால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இது வந்து மீன் பரலா மீன் டக்குன்னு வெட்டிட்டாங்கப்பா. சருன்னு வெட்டினாங்க. பீஸும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டு இருக்காங்க. இந்த சைடில் வந்து ஒரு ரக்கை மாதிரி வரும், அந்த ரக்கையை ஒண்டி அழகா உரிச்சு எடுத்துட்டாங்க அப்படியே. சரி விடு, நெக்ஸ்ட் டைம் கிளியரா எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தெரியாதுல்ல நீ வீடியோ எடுக்கிற அப்படியெல்லாம்ட்டு, அவங்க தெரிஞ்சிருந்தா அவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. சரிப்பா, இப்போ வந்து நம்ம குழம்பு கூட்டிடலாம். குழம்பு கூட்டிட்டு அதுக்குள்ள நம்ம குழம்பு கூட்டிட்டு வந்து நம்ம மீன் கிளீன் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. கடுகு போட்டுக்கலாம் நானா? ஓகே. கடுகு, இது கூடய வெந்தயம், இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம். தீவாணி தான் தூங்கிட்டாங்க. ஆமா, நான் வந்து சாம்பார் வெங்காயத்தை இதுலயே போட்டுறேன் நானா. ஓகே. தீவாணி தான் ஒரே ரகலை பண்ணி ரகலையா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நானா ஸ்ரீவாணி பாப்பா தூங்காத இருந்தா. ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எப்படி அழுத பாத்தியா குழந்தை. ஆமா, அப்புறம் எனக்கு வேற பின்னாடி வேற ஒரு மாதிரி அடிபட்டுச்சு கொஞ்சம், அதுக்கு வேற அழுதுனுக்குறா. அவங்க தாத்தாக்கு எப்போ 2ஆம் மாசம் அடிபட்டுச்சு, சுண்ட வேற இல்ல, அத நினைச்சுன்னு இன்னும் அழுகுறா. என்னன்னு கேட்டா அம்மாக்கு இங்க அடிபட்டுச்சா இல்ல இப்படியெல்லாம் நடக்குமான்ட்டு யோசனையா இருக்குது. ஆஃப்டர் ஆல் ஒரு பிளவுஸ் போறதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வருமா? நீங்களே பாருங்க, நான் காமிக்கிறேன். 2 பக்கமே இதுவாயிட்டு இருக்கு. இல்லம்மா, ஐயோ அந்த நாட்டை கட் பண்ணிடு, தேவையில்ல. நாட்டம் வேணாம், பாட்டம் வேணாம். ஏன் சொல்றாங்கன்னா மாமா என்ன வந்து மாமாவும் அடிக்க போறது இல்ல, அப்பா அம்மா யாரும் திட்ட போறது இல்ல, நானும் அவங்க கூடதான் இருக்கிறேன். ஆனா பாருங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. நானும் ஒண்ணும் இல்லப்பான்ற. அவங்கள விட்டோம் நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்லயே தான் இருப்பேன். சடனா என்ன ஆச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளவுஸ் நாட்டு இருக்கு இல்லங்க, அந்த நாட்டு வந்து பின்னாடி கட்டி இருந்ததுனால அது வெயிலே இருந்தோம் பாத்தீங்களா, அது வெயிலே இருந்ததுனால அந்த நாட்டு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஸ்ரீவாணி பாப்பா பாத்துட்டு அழுகுறாங்க, என்னாச்சு எல்லாருமே. நீங்களே பாத்துருப்பீங்களங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி அதை சமாளிக்கிறது? லலிதா கஷ்டமா இருக்குடி உன்னை பார்த்தா. இதுல அம்மா என்னாச்சு இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க 2 பேரும் நினைச்சுன்னு இருக்காங்க, அப்பா கூட வண்டியில போறேன்ல, அப்பா எங்கன்னா கீழே தள்ளி விட்டாரான்ட்டு. தள்ளி விட்டா கூட தள்ளி விட்டா சூடு கொப்பளம் எப்படி வரும்? அவ தள்ளி விட்டா சிராய்ப்பு தான் வரும், எப்படி சூடாகும்? அவ நீ அடிப்பட்ட இடத்துல வச்சிருப்பா, அவளால உனக்கு இதுவாயிருக்காது, புரியுதா? சின்ன பாப்பா விளையாடிக்கினே இருக்கும் போது அவளுக்கு புதுசா ஒரு கிளி வாங்கி கொடுத்தான்ல, அந்த கிளியே கண்ணு எடுக்கிறதுக்கு வந்தா, அதுல ஒட்டிக்கிற ஸ்டிக்கர் தக்காளி போட்டுறேன் நானா, அந்த கண்ணுல இருக்கிற ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு வந்தா. நான் என்ன பண்ணேன், சரி பாப்பா அந்த ஸ்டிக்கர் எடுக்கிறாள், எடுக்கூடாதுன்ட்டு அதை பிடிச்சி புடுங்கல வாங்கினேன். அதுக்குள்ள என்ன பண்ணிட்டா அந்த கிளிலேயே போட்டு அடிச்சிட்டா. அடிச்ச கையோட சீப் வச்சு குறைஞ்சிட்டான். அது வந்து ஆல்ரெடி உனக்கு வந்து அடிப்பட்ட இடத்துலயே அவ வச்சிருக்கா, அதனால தான் உனக்கு சீவானேச்சான்னு சொல்லுகிறேன். உப்பு போட்டுக்கிறேன் பாய் கூட. போடு வந்துட்டாங்க பாருங்க ஓனரு. வாசனுக்கே வந்துட்டாங்க. அம்மா
குய்யா பையன் இல்ல குய்யா. போடு. கறி குழம்பு வாசனை வருது. என்ன அது லலிதா? காரம் அடிச்சிடும் பாப்பா. என்ன லலிதா? என்னப்பா? கலரா மிளகாத்தூள் போட்டுக்கிற? கலந்த மிளகாத்தூளா இல்ல மசாலா மிளகாத்தூளா? எல்லாம் கலந்த மிளகாத்தூள், மசாலா மிளகாத்தூள் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்ப இதுலயும் போடுவேன் இல்லையா, அதனால அதுல போடல. இருந்தாலும் கலந்த மிளகாத்தூள் இதுலயும் போடுவேன் நான் கொஞ்சம். ஓகே, ரெடி பண்ணிக்கலாமா? நிறைய நேத்துல இருந்து என்ன ஒரே திட்டு. கீழே விழுந்துட்டியா, மேல விழுந்துட்டியா, இச்சிக்கினியா, என்னாச்சு? பின்ன கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இல்ல நெருப்பு பட்ட மாதிரி இது எதுவும் வந்து நான்வெஜ் எதுவும் செய்யலைங்க. வந்தது. அது யாருக்குமே கஷ்டமா தானே இருக்கும். நான்வெஜ் எதுவும் செய்யல, பொரிக்கல, எதுவும் பண்ணல. எப்படி உனக்கு கோப்பெல்லாம் வரும்? அதனால தான் எல்லாமே கேட்டுன்னு இருக்காங்க. எங்கேயுமே போலியே. இதா பிளவுஸால வந்த வேணாம். ஆனா அவன் நாட்டு வானான்னு தான் சொன்னான் பாப்பா. நல்லா இருக்கும், ஸ்டைலா இருக்கும்னு பார்த்தோம். ஆனா இப்படி ஆகும்னு நினைச்சுப்பா. இதெல்லாம் பார்க்கும் போதே வாய் விடும். கண்டிப்பா. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு நானா. ஓகே, குச்சின்னு இருக்கிற தக்காளி நர்சுங்களை எல்லாரும் அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்ப நீ சொல்லிருக்கியா? சரி, நான் இதுலயே மிளகாத்தூள் போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இதுல வந்து நான் வந்து 2 ஸ்பூன் தான் நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டேன். அதனால இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா திக்கா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் டேஸ்டா. நாலு ஸ்பூன் போட்டேன். ஆனா வந்து மீன் குழம்புக்குலாம் இந்த புளி வந்து பழைய புளி தான் நான் நல்லா இருக்கும். ஏன்பா? பழைய புளியே இல்லை, ஆயிடுச்சு. கடையிலையும் கேட்டேன், இல்லை. நம்ம வீட்டில் இப்போ அப்பப்போ மீன் குழம்பு வைக்கிறதுனால புளி காலி ஆகி போயிடுது. அதான் சொல்கிறாங்களே தெரியல, அம்மா கல்யாணம் ஆகுதுமே மீன் குழம்பே சாப்பிட மாட்டாங்களாம். இப்போ நான் வந்து இதுலேருந்து மீன் குழம்பு நிறைய ஆகி போயிடுது. ஸ்டீவானி பாப்பா பயப்படவே மாட்டான். நானா தைரியமா மீன் எடுக்கிறேன்றா, நண்டு எடுக்கிறேன்றா, கொடுக்கலன்னா என்னை திட்டுறா. அம்மா 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 என்னம்மா அம்மா என்னம்மா. இப்ப அவங்க ஆயாவை கூப்பிட ஆரம்பிச்சுக்கிறா பத்தியா? பையா இல்ல குய்யா. சின்ன பையன்றதுக்கு அது வந்து அம்மாக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு. குழந்தையில வந்து அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு லாஸ்ட் குழந்தைன்ட்டு கடைக்குட்டின்றதுனால சின்ன பையான்னு வச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்ல போய் பேர் சொல்ல புள்ள வேணும், பேர் சொல்ல பேத்தி வேணும் பார்த்தீங்களா? அது இதுதான் நடைமுறை. கரெக்டா அது இதுலதான் நடக்குது. பையான்னு சொல்லி கொடுத்தா வரல, ஆயான்றா. என்னன்னு கேக்குறாங்க. மறுபடியும் அவங்க கூப்பிடுன்ட்டு அவங்க கண்டுக்காதே இருந்தாங்கன்னா குய்யா குய்யான்றா, பையான்றதுக்கு குய்யான்றா. அதனாலதான் அவங்க தாத்தா வேற சொல்லி கொடுக்குறாரா. ரொம்ப ஊத்திட்டாப்பா. ஓகேப்பா. பயந்துட்டா. தென்னை மரத்துல காய் விது பக்குன்னு தலை மேல வந்து உயிர மாதிரி இருந்தது. அது இல்ல, அது ஒன்னொன்னா ஊய்ந்துட்டே இருக்காது. எல்லாம் எத்தனை காய் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க அங்க மூலையில. ஏன்னா உப்பு கம்மியா இருக்கு, காரம் கம்மியா இருக்கு. ஓகே, அதனால உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா கொதிச்ச உடனே பத்தலமா போட்டுக்கலாம். இப்போ வந்து காரம் கொதிச்சுட்டு நம்ம மீன் போடுறப்ப காரம் இல்லைன்னா நம்ம வெறும் தூள் போட்டுக்கலாம். கலந்து தூள் ஒண்டி போடக்கூடாது. ஏன்னா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த தனியா இருக்குல்ல, அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியா இருக்கும்.
அங்கேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்கப்பா. க்ளீன் பண்ணுறது நம்ம வீட்டில் தான் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இன்னொரு குட் நியூஸாக இருக்குது இந்த மீனில், தெரியுமா? இந்த மீனில் சனை இருந்துச்சு. காட்டா அந்த சனியை அழகாக தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க பார். என்னை கேட்டான் அந்த பையன், அக்கா சனை வேணுமாக்கான்னு. அப்பா சனை வேணான்னு யாருனா சொல்லுவாங்களா, கொடுப்பான்ட்டு வாங்கினேன். நான் சாப்பிட ஆமாம் நான் சாப்பிட மாட்டேன்னு நினச்சான். ஆனால் நான் சாப்பிடுவேன்ல. இது பாருங்க சனை, இது மிஸ் பண்ணாதான் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. நானா கோழிக்கு குண்டிக்கா இருக்குல்ல, அந்த மாதிரி இதுவும் பாட்டுக்கெல்லாம் இருக்கு பத்தியா, அந்த மாதிரி. ஆனா இதுவும் ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. நானா பெரிய பெரிய மீன் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும், இந்த மாதிரி சைஸ்ல இருக்கும். ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, ஆனா நம்ம சாப்பிட மாட்டோம் இது. ஆமா ஒரு சிலர் இதுக்குன்னே வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா நான் மீன் மார்க்கெட்ல எல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் எப்பயுமே 1 கிலோ நண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8 நண்டு அந்த மாதிரி வரும். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நண்டுங்கெல்லாம் பெருசு பெருசு, அதனால கம்மியாக தான் வந்திருக்கு. நம்ம முழுசாகவும் போட்டுக்கலாம், 2ஆக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு 4-5 வாட்டி கழுவியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டு பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் நண்டு எவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ இதை 2ஆக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து போடுவோம், ஏன்னா இதுலலாம் தான் ஸ்ட்ரென்த்தே இருக்குது நம்மளுக்கு. ஒரு நண்டு ஒரு டிசைனாக இருக்குது. நம்ம வாங்கிட்டு வந்த நண்டு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்டும் ஃபுல்லாக கழுவி எடுத்தாச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்டும் வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சரி வாங்க குழம்பு வந்து நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொதிச்சு கொச்சோனி மீன் போட்டுக்கலாம். ஓகே. நானா சொல்லுப்பா. நல்லா கொச்சிச்சு மீன் போட்டுடலாமா? போடு போடு. உங்களுக்கு வரக்கிறதுக்கு மீன் என்னன்னா போட்டுக்கலாமா? ஸ்டீவானி கிட்ட கேட்டு தான் பண்ணுவோம். சரி நான் போட்டுட்டாமா, குழம்புல போடலாம். சரி வரக்கிறதுக்கு இல்லை நானா? ஏன்பா? ஏன் உனக்கு வரக்கிற மீன் வேணுமா? இல்ல பரவாயில்ல, கேட்டேன். சும்மா சொன்னப்பா, இருக்குது. எஸ்டியா வரக்கிறதுக்கு மீன் இல்லாத இருக்குமா? ஸ்டீவானிமா தெரியல, உம்முனுக்குறா டாலு. சரி, என்ன திடீர்னு ட்ரெஸ் பண்ணிட்டா? அதுவா அப்புறமா சொல்றியா? இல்ல சேனை வந்து நான் குழம்புலயே போட்டுக்கிறேன். எனக்கு குழம்புல போட்டாலும் ரொம்ப பிடிக்கும், வறுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். இல்லை நான் குழம்புல போட்டுக்கிறேன். ஓகே. என்னம்மா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா? ஓகே. கொத்தமல்லி போட்டு இறக்கி ஆயிடுச்சிங்க.
அது கொஞ்சம் அந்த சாரெல்லாம் இறங்கணும்ல, அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. அதனால கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். ஓகே, ஒரு 2 செகண்ட் கொதிக்கணும். ஆமா, இந்த டைம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிட்டு நண்டு தான் செய்யணும். இப்போ நண்டு செய்யணும். நண்டு செய்யணும். ஆமா. நல்லதா எண்ணெய் ஊத்திட்டேன்ப்பா. எண்ணெய் ஊற்றிட்டியா? என்ன செய்ய போற இப்போ? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நண்டு செய்ய போறேன். நண்டுக்கு அதோ போடுறேன் நானா. நீ நவுந்துக்கோ, நீ இப்படி அம்மா பின்னாடி வந்துக்கோ, மூஞ்சில பட்டுரும். கடுகு போட்டுக்கிறேன்ப்பா. ஓகே. வந்து நம்ம கருவேப்பிலை வெங்காயம். ஓகே. இப்போ வந்து கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கலாம். என்ன வாங்கிட்டு வந்துக்கிற? என்னது அது? சியா கிடையாது. என்னது அது? பானிபூரி. பானிபூரி. நீ சொல்ல பானிபூரி. ஓகே, சாப்பிடலாமா? எப்படி சாப்பிடலாம்? ஓகே. அப்படி வச்சு சின்ன மேல போயிடுங்க. வேணா பியா சின்ன பையானு வரல. பியா போடுமா பானிபூரி போடுமா. ரொம்ப நாள் ஆச்சு பானிபூரி சாப்பிட்டு. என்ன எங்க அப்பா அம்மா வந்து தனலட்சுமின்னு பேரு வச்சுட்டு லாஸ்ட் பொண்ணுன்னு சின்ன பையான்னு கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாருமே பையா, அப்பா வந்து என்ன பையான்னு கூப்பிடுவாரு, சின்ன பையான்னு கூப்பிடுவாங்க. இப்ப என் பேத்தி பியான்னுக்குறாங்க. இல்ல நானா, உனக்குதான் நானா. மா போட்டே இல்லையாமா பானிபூரி? இப்படி ஊத்துமா சேர் மேல வச்சு. இருமா, அப்பாக்கு சூடாகுது. இரு, உனக்குதான் இஞ்சி போட்டு போட்டுறேன்ப்பா. போடுப்பா. தக்காளி போட்டுறேன் நானா. போடுப்பா. மீனுக்கு வர மசாலா போடணும் இப்போ. போடு. இங்க பாரு, எனக்கு பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சாமா பானிபூரி? இந்தா எடுத்துக்கோ. என்னம்மா சூப்பரா இருக்குமா? அதனாலே தொக்காயிடுச்சா? இதோ ரெடி ஆயிடுச்சு. போடுறேன். அங்கே இருக்கணும். இது கூட வெறும் தூள் போடுறேன்பா. என்னண்ணா? ஒன்றும் இல்லை நானா, மிளகாத்தூள் போடுறேன் நானா. நண்டுக்கு ஒன்றும் இல்லை. சரிம்மா, சரி. கண்ணில் பட்டுரும். ஆமா, கண்ணில் பட்டு. நீ தொலைவா போ, தாத்தாண்ட போ. கண்ணில் தான் படம். நீ தொலைவா போன்றாரு. போடாத, எனக்கு கண்ணில் பட்டுருன்னுக்குறா. அண்ணா நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சா? இதை வந்து நம்ம நண்டு போட்டுக்கலாம். போடு. என்ன ஸ்ரீவனிமா, எவ்வளவு பெருசு இது? உனக்குதான் கவலையப்பட. அதே காலுங்க தான் உடச்சிக்கிறதுனால அப்படி இருக்குது. பெருசு இல்ல, அதனால அப்படி இருக்கு. மசாலா கம்பெனி வேறையோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாமே நல்லா தான் இருக்கும். இல்ல, இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குல்ல. அப்படியா? சரிப்பா, இதுல தண்ணி ஊத்திடலாமா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. ஏன்னா இதுலயே தண்ணி வரும் நண்டுலயே. நானா ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சா? எப்படி ரெடி ஆயிடுச்சா? 23ஆம் புளிக்கேசி. 23ஆம் புளிக்கேசி. புடிக்கா காட்டுக்கா. ரெடி ஆயிடுச்சாக்கா? ரெடி ஆயிடுச்சாக்கா. வாய் ரொம்ப ஆயிடுச்சுங்க. எல்லாரும் வேணும்ட்டு அக்கா, நான் அக்காவா? என்னக்கா? சரிக்கா. ஏய், நான் தும்புறேன்ட்டு அவளும் தும்புறான். அவள் தான்பா. நண்டு ரெடிப்பா. இப்படி ஒரு பெரட்டு. இது உனக்கு தான் நானா இது. ஏன்னா அப்பதான் அந்த கொத்தமல்லியில் இருக்கிற சத்தெல்லாம் அப்படியே இறங்கும்.
மீன் வறுத்துடலாமா நானா? இறக்கிடலாமா? எண்ணெய் காஞ்சிச்சு, மீன் போட்டுடலாமா? ஓகே. வாவ், பொண்ணு போடுறேன் நாம்பா. சியாவா? மீன் தாக்கா தாக்கா நாக்கா நீ. இந்த 2 மீன் வேகலை, கொஞ்சம் வேகட்டும். ஓகே, சாப்பிடலாமா? வா, போய் உள்ள போய் சாப்பிடலாம். ஒரு புடி தான் இன்னைக்கு. போ. என்ன மீன்? பரவலா மீன். என்னது பரவலா மீனா? பரலா மீன். பரலா மீன், சாரி. பரவலா மீனா? பறக்கிற மீனா? பரலா மீன். போலாமா உள்ள? ஓகே. லலிதா, என்னன்னா மீன் குழம்பு, அப்புறம் மீன் வறுவல், நண்டு ஃப்ரை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி. இப்போ சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க, நண்டு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு, மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு, மீன் குழம்பு, வெள்ளை சாதம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பரலா மீன் குழம்புங்க. வெளியே கத்திட்டு இருக்கா. மீன் குழம்பு அதுல அது அது என்னது இப்படி ஆயிட்டுக்குது. ஆமா, அப்படிதான் இருக்கும். நண்டு ஃப்ரை. அந்த காலு பாரு எப்படி முட்டுத்தனமான மீன். அது மொட்டு காலை. பெரிய காலு. கால் வைக்குவா? கடிப்பியா? முன்னையும் கடிப்போம், காலையும் கடிப்பேன். சூப்பர். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு தொக்கு ரெடி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பரலா மீன் குழம்பு, நண்டு ஃப்ரை. இது வந்து சேனை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்கு சேனை? நான் சாப்பிட்டு பார்க்கட்டா? நீ பிடிக்கலன்னுவேன், கொஞ்சோடு கச்சி பார்க்குறேன். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க உண்மையிலே. ஆனால் வந்து எப்படி சொல்றது, முட்டை மாதிரி தான் இருந்தா இருக்கு. அதோட முட்டை அப்படிதான் இருக்கும். பொரிச்சு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். அது நல்லா இருக்கும். மறக்காம நீங்களும் வந்து கடைங்கள சனை வாங்கினீங்கன்னா போட்டுருவாங்க. மீன் வெட்டுறப்போ சனையை போட்டுருவாங்க. அதை வாங்கி அதை பொரிச்சு சாப்பிடுவாங்க, குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க. தீவாணி வந்து என்ன சொல்றாங்க, நானும் வரேன், பேசாதீங்க, வீடியோ முடிக்காதீங்க அப்படின்றான். சூப்பரா இருக்குதுமா. ஐயோ, டேஸ்டா இருக்குதுமா, ரொம்ப டேஸ்ட். அம்மாக்கு என்னமா ஆச்சு? எங்க அங்கேயா? என்னாச்சு? அடிபட்டுச்சு. எப்படி அடிபட்டுச்சு? உப்பு இல்ல, நெருப்புன்றதுக்கு உப்பா? எப்படி அறிஞ்சுது பாத்தீங்களா? சரி, சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? ஓகே. யாருக்கு சாப்பாடு? ஃபர்ஸ்ட் சாப்பாடு தாத்தாக்கு தானா? ஆயாக்கு? அப்பாக்கு? அம்மாக்கு? ஸ்ரீவாணிக்கு? அப்ப ஸ்ரீவாணி ஃபர்ஸ்ட். சரி சரி, நான் ஊட்டுறேன், நீ வாயை மூடு. இரு, நான் சாப்பிடுறேன். ஊட்ட விட்டாதானே நீ அப்படி நின்னுங்கடா, எப்படி ஊட்டுவாங்க? அடிக்கிறடி. நீ கையத்தான் ஊட்டுவேன். நான் ஊட்டுறேன், நீ கை உனக்கு ஊசி போடணுமா? ஒன்னும் ஆகாதா? சரி, போடலாம். அவன் ஐயோ, யார அப்படி சிரிக்க சொந்த உன்ன? இருமுனா எப்படி வச்சுக்கணும்? கை வச்சுக்கணும். இருமுனா கை வச்சுக்கணும். எப்படி இருமணும்? அங்க பாரு, அம்மா இருமுது பாரு. ரத்த இரும்பு.
அப்படி இருக்கணும். அப்படியே அப்படியே கொஞ்சம் கையெடு இருக்கிறது 4 முடியுமா ஸ்ரீவாணிமா கையெத்துருமா தங்கம். நல்லதா குழம்பு ஊத்திலத்தா. மறக்காம வந்து உங்க வீட்டுல சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எல்லாம் நல்லா இருக்குமாண்ணா. உப்பு தான் கம்மியா எனக்கு ஓகேங்க. இப்போ நண்டு சாப்பிட்றதுல லலிதா வச்சுக்க முடியாதுங்க. வானாக்கா நீ சாப்பிட்றியா சாப்பிடணுமா? சரி நான் சாப்பிட்றேன். வந்துச்சு நானா இருண்ணா. அம்மா சொல்ல மாதிரியே சாப்பிடறப்ப பேசக்கூடாதுன்றா. எப்படி லலிதா எலும்பே அப்படியே அந்த எலும்பு இல்லாம அப்படியே சதை மட்டும் எடுத்து கொடுத்த சூப்பருங்க. கட்ரி அப்படி கட்ரி. இப்ப அது எப்படி இருந்தாலும் எனக்கு தான் வரும். அது எடுக்கிறது எனக்காக தான் எடுக்கு. சரி நானா அப்பா கண்ணெல்லாம் குத்த கூடாது. நானா சூப்பரா இருக்கு. ஆனா அது மாதிரி பண்ணக்கூடாது. பரவாயில்ல நண்டு சூப்பரா இருக்கு. காலிலே எவ்வளவு சதை இருக்கு ஃபுல்லா. ஆனா பாத்தீங்கன்னா அமாவாசை போயிட்டு 5ஆவது நாள் நம்ம போய் நண்டு வேணும் செய்யறோம்லப்பா. கட்டிக்கிறது செம்மையா இருக்கும். அது வேண்டாம். இப்ப நண்டு இப்படி யாருன்னா சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் சொல்லுங்க. ஓகே நான் படிக்கிறேன். ஓகே படிக்கணுமா? அப்படி சாப்பிட்றீங்க. அந்த சதை எவ்வளவு சூப்பரா எடுப்பா பண்ணுங்க லலிதா. நீ சாப்பிடு. அது எப்படி சதை சூப்பரா எடுப்பா பாருங்களா லலிதா. சதை சூப்பரா பாருங்க எடுப்பா லலிதா. நான் எடுத்து உனக்கு தான் கொடுக்கறதுக்கு தோணும். நீ சாப்பிடு. நான் சொல்றது. ஆனா இந்த ஓடு மீனால அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஆமா ஓடோட மென்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்குங்க. நண்டு டேஸ்டும் சூப்பரா இருக்கு. அதோட இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு நண்டு. அந்த ஒரு ஸ்மெல் வந்து வரல. ஐஸ்ல போட்டு பண்ண மாதிரி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், நண்டு தொக்குங்க. பரலா மீன் குழம்பு. பரலா மீன் குழம்பு. அது சனை எப்படி போட்டு செஞ்சு நீங்களே பாத்துருப்பீங்க. மறக்காம அந்த சனையை உண்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பெரிய பெரிய மீன் வாங்குவாங்க, அந்த சனை போட்டுறீங்க. அதுக்குன்னே தனியா சனை வாங்குறதுக்குன்னே ஒரு சிலர் வருவாங்க. சனையும் வேற தனியா விற்பாங்க. இப்ப சனை பாத்தீங்கன்னா இவ்வளவு கிணத்துல இருக்கும். அதை ஸ்லைஸா அறுத்து விற்பாங்க. சூப்பரா இருக்கும். இந்தியா கொடியா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டுல மீன் குழம்பு, மீன் வறுவல், நண்டு தொக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய் பாய் சொல்றேன். பாய்.